ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மூடு டாஸ்மாக்கை மூடு என்று பாட்டு போட்டு தைய தக்க என்று குதித்து கொண்டிருந்த திமுக இன்று சைலண்ட் மோடில் இருக்கிறது. முன்பெல்லாம் பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகை நாட்கள் என்றால் பட்டாசு இத்தனை கோடிக்கு வியாபாரமானது, கரும்பு இத்தனை டன் வியாபாரமானது என்றெல்லாம் செய்திகள் வரும். நாமும் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகை தினங்களோடு தொடர் விடுமுறை என்ற பாரபட்சம் இல்லாமல் சர்வசாதாரணமாக ஒவ்வொரு தினமும் டாஸ்மாகில் மது விற்பனை எத்தனை கோடிகளை கடந்திருக்கிறது என்ற செய்திகள் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆட்கொள்கின்றன. அந்த அளவுக்கு பல 100 கோடிகளில் டாஸ்மாகில் மதுவை விற்று தீர்க்கிறது இந்த அரசு. தமிழகத்தில் மட்டும் குடி நோயாளிகள் 1,12,00,000 பேர் இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர்களில் சுமார் 70 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தினமும் குடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மது பழக்கம் இளைஞர்கள் மத்தியில் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குத்தான் மது விற்பனை என்ற சட்டம் இருந்தாலும் மது கடைகளில் அவை கடைபிடிக்கப்படுகிறதா என்பது கேள்விக்குறிதான். உடல் நல பிரச்சனை மட்டுமல்லாமல் சமூக பிரச்சனையாகவும் மாறுகிறது இந்த குடிப்பழக்கம். ஒரு காலத்தில் ஊருக்கொருவர் அல்லது இருவர் மது குடிப்பவராக இருந்தார்கள். ஆனால் இப்போது ஊருக்குள் ஒருவர் அல்லது இருவர் தான் மது குடிக்காமல் இருக்கிறார்கள் என்ற நிலை ஏற்பட்டு விட்டது இந்த திமுக ஆட்சியில். அது மட்டுமல்லாமல் சிறு வயது தொடங்கி முதியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி குடி நோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள். வாரம் ஒருமுறை, மாதம் ஒருமுறை என்று தொடங்கி பின்னர் அதுவே தினந்தோறும் என்று மாறிவிடுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1,12,00,000 பேர் குடி நோயாளிகளாக இருக்கிறார்கள். இவர்களில் குடிப்பதற்காக ஒவ்வொரு மாதமும் 4,000 கோடியிலிருந்து 6,000 கோடி ரூபாய் வரை அவர்கள் செலவிடுகிறார்கள். இதனால் ஆண்டுக்கு அவர்களுக்கு 67,552 கோடி ரூபாய் வருமான இழப்பு ஏற்படுகிறது. அதே நேரத்தில் அரசுக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடிகளில் வருமானம் கொட்டி கொண்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. ஆனால் மக்களுக்கு கெடுதல் நடக்கும் எந்த ஒரு திட்டமும் தேவையற்றதுதானே. அரசுக்கு வருவாய் வருகிறது என்பதற்காக மக்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் சமூக பிரச்சனைகளை தூண்டும் விஷயங்களை அரசு எப்படி அனுமதிக்கலாம்? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள். அதற்கு காரணமே டாஸ்மாக் தான். இந்த அரசுக்கு மக்கள் மீது அக்கறையே இல்லையே என்று கதறிய கனிமொழி இன்று தன் அண்ணன் ஆட்சியில் ஏன் வாய் மூடி மௌனம் காக்கிறார்? மக்களையும் மது பிரியர்களையும் குஷிப்படுத்தினால் போதும் என்பதுதான் திராவிட மாடல் வகுத்து கொடுத்த திட்டமா? டாஸ்மாக்கை மூடுவோம், அடித்து உடைப்போம் என்றெல்லாம் பேசிவிட்டு இன்று அந்த டாஸ்மாக்கின் வருமானத்தில் தான் அரசாங்கத்தையே நடத்தி கொண்டிருக்கிறது திமுக. அதுவும் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் டார்கெட் வைத்து டாஸ்மாக்கை வளரச் செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டுக்கு 68,000 கோடி ரூபாயை மதுவுக்காக செலவிடும் வகையில் 1,12,00,000 அதிகமான தமிழ்நாட்டு மக்களை மதுவுக்கு அடிமையாக்கியிருப்பதுதான் இந்த திராவிட மாடலின் ஒற்றை சாதனை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.